حياة جئنا تبصرة عن كل ضلال أعدد لله رب العالمين الصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين إلى يوم الدين أما بعد رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي في سنين இவ்வுலகத்தை விரிப்பாக்கினோம் அதில் மனிதர்களை ஒன்றியோனும் விண்ணையும் மண்ணையும் படைத்த இறைவனாகிய அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் உரித்தாகுமாக. அவனுடைய சாந்தியும் சமாதானமும் இவ்வுலகுக்கு நேர்வழி காட்டாத அத்துணை நபிமார்கள் மீதும் குறிப்பாக பெருமான் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை அப்படியே பின்பற்றி வந்த சத்திய சஹாபாக்கள் மீதும் தாபீன்கள் மீதும் தாபீன்கள் மீதும் மேலும் புனிதமிக்க மஸ்ஜிதில் அமர்ந்திருக்கும் உங்கள் மீதும் என் மீதும் இன்றைய நிலமாக தௌஹீதை பிரார்த்தனையோடு என்னுடைய ஆரம்பம் செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. இன்றைய உலகம் முழுவதும் இஸ்லாத்துக்கு எதிராக இஸ்லாமோபோபியா என்ற செயல்பட்டு வருகிறது. இதன் மூலமாக இந்தியாவிலும் உலகம் முழுவதிலும் இஸ்லாத்துக்கு எதிராக பரப்புரை நடந்து கொண்டு வருகிறது. பலஸ்தீனில் 69,000 முஸ்லிம் மக்கள் இறந்திருக்கிறார்கள். அதிலும் 20,000 குழந்தைகள். அவர்கள் நகரங்கள் அனைத்தும் தரமட்டமாக்கப்பட்டுள்ளன. நமது நாட்டிலும் இஸ்லாமிய செயல்களை குறித்து எத்தனையோ செயல்பாடுகள் நடந்து கொண்டுதான் இருக்கின்றது. உதாரணமாக முத்தலாக் சட்டத்திற்கு எதிரான தீர்ப்பு, பாபர் மசூதிக்கு எதிரான தீர்ப்பு, வக்ஃப் திருத்த சட்டம் போன்றவைகளை கூறலாம். வட மாநிலங்களில் முஸ்லிம்களுடைய வீடுகளும் பள்ளிவாசல்களும் இடிக்கப்படுகின்றன. இது வட மாநிலங்கள் நடப்பதல்ல. தமிழ்நாட்டிலும் புதுக்கோட்டை மாவட்டம் அம்மாப்பட்டினம் எனும் ஊரில் 50 வருடங்களுக்கு மேலாக வாழ்ந்து வந்த முஸ்லிம் வீடுகளையும் பள்ளிவாசல்களையும் அபகரிப்பையம் என்று கூறி அரசு இடிக்க உத்தரவிட்டது. இதை எதிர்த்து மக்கள் வீதியில் இறங்கி போராடியும் 32 முஸ்லிம் வீடுகளை இடித்தார்கள். இது இன்று மட்டும் நடப்பதல்ல. உலகம் தோற்றத்திலிருந்து மறுமை நாள் வரை தொடர்ந்து நடந்து கொண்டேதான் இருக்கும். மேலும் ஒரு உதாரணம், மதுரை திருப்பரங்குன்றம் மலையில் முருகன் கோயிலுக்கும் சிக்கந்தர் மலையில் உள்ள தர்காவுக்கும் இடையே ஏற்பட்ட பிரச்சனைகள் போன்றவைகளை கூறலாம். எனவேதான் எல்லா நபிமார்களும் அவர்களை பின்பற்றியவர்களும் இஸ்லாமிய மார்க்கத்தை பரப்புரை செய்யும் போது இஸ்லாமின் எதிரிடத்திலிருந்து அதிகமான துன்பங்கள் தேர்தல் அடைந்திருக்கிறார்கள். இதை குறித்து அல்லாஹ் குர்ஆனில் பல இடங்களில் கூறி காட்டுகின்றான். قال ملأ الذين استكبروا من قومه لنخرجنك يا شعيب والذين آمنوا معك من قريتنا أو لتعودن في ملتنا أولم كنا خارجين. அவருடைய சமூகத்தில் ஆணவத்தை தலைநோக்கினார்கள். சுயவே உம்முடன் நம்பிக்கை கொண்டவர்கள் இந்த ஊரை விட்டு வெளியேற்ற வேண்டியிருக்கும், இல்லையெனில் நீ எங்கள் மார்க்கத்தை ஏற்க வேண்டும் என்று. அதற்கு சுய பதிவுனால் நாம் திருப்பாதார் என்றால் என்னை அழைப்பீர்கள் என்று. இதுபோல் நபிமார்களுக்கு ஏற்பட்ட சம்பவங்களை அல்லாஹ் குர்ஆனில் கூறி காட்டுகின்றான். ஏன் நம்ம நாயகம் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாமிய மார்க்கத்தை பின்பற்றும் போதும் அதை பரப்புரை செய்யும் போதும் இஸ்லாமிய எதிரிடத்திற்கு ஏற்பட்ட துன்பங்கள் தேனங்கள் வார்த்தைகளால் விடுக்க முடியாதது. எனவேதான் அதற்கு பிறகு அந்த சஹாபாக்களும் ஏன் இன்று வரை இஸ்லாத்தை பின்பற்றக்கூடிய ஒவ்வொரு முஸ்லிம்களும் துன்பங்களுக்கு உள்ளாக்கப்பட்டார் என்கிறார்கள். இவ்வாறான வேளையில் நாம் என்ன செய்ய வேண்டும்? நபிமார்கள் எவ்வாறு நடந்து கொண்டார்களோ அதுபோல் நாம் நடந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் குர்ஆனில் கூறி காட்டுகின்றான். وَكَذَلِكَ جَعَلْنَاكُمْ أُمَّةً وَسَطًا لِتَكُونُوا شُهَدَاءَ عَلَى النَّاسِ وَيَكُونَ الرَّسُولُ عَلَيْكُمْ شَهِيدًا. இவ்வாறே உங்களை நாம் உம்மத்தன் வசதன் சமநிலையுடைய சமுதாயமாக ஆக்கினோம். நீங்கள் மக்களுக்கு சான்றோராகவும் அவர்கள் இறைத்தூதர்கள் உங்களுக்கு சான்றோராக திகழ வேண்டும் என்பதற்காக. எனவே நாம் சான்றோராக திகழ வேண்டும். மக்களுக்கு மத்தியில் நாம் சொல் சான்று கொள்ள வேண்டும், செயல் சான்று கொள்ள வேண்டும். இஸ்லாத்தின் துன்பங்கள் தேர்தல் வரும்போது நபிமார்கள் எவ்வாறு நடந்தார்களோ அதுபோல் நாம் நடந்தால்தான் அவர்கள் கிடைத்த வெற்றி நமக்கும் கிடைக்கும். ஆனால் இன்று முஸ்லிம்களாக இருக்கக்கூடிய நாம் இஸ்லாமிய மார்க்கத்தை பின்பற்றாமல் எதிரிகள் நடைமுறையை பின்பற்றுகின்றோம். இப்போது விளங்கியிருக்கும் யார் இஸ்லாத்தின் எதிரி என்று. யார் இஸ்லாமிய சட்டத்திற்கு எதிராக செயல்படுகிறாரோ அவர் தான் இஸ்லாத்தின் எதிரி. இவர்கள் இவ்வாறாக நடந்துவதற்கு காரணம் சைத்தானுடைய சூழ்ச்சி தான். சைத்தான் அவர்களை வழிகெடுத்து விடுகின்றார். நாம் அனைவரும் அறிந்ததுதான். நமது பெற்றோரான ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் சைத்தான் எவ்வாறு வழிகெடுத்தான் என்பதாக சைத்தான் கூறியதா அல்லாஹ் குர்ஆனில் கூறி காட்டுகின்றான். قال فبعزتك لا أغوينهم أجمعين إلا عبادك منهم مخلصين. அவன் சைத்தான் கூறினான்,
உன்னுடைய கண்ணியத்தின் மீது ஆணையாக மக்கள் அனைவரையும் நான் வழிநடத்திக் கொண்டிருப்பேன்.